நீ வாழ்ந்த மகளை குளிட்டு விளக்கொடியா கோடி கோடி அங்கிருந்த செந்தாமரை போன்ற இந்த அழகு பதின மலர என்னை அகமதமற்றதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது பொழுகிற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்து வைத்தால் கேட்பாய் என நல்ல எண்ணத்தோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து அறிந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு செல்லவிடுவதற்காக தங்களுக்கே உரித்தான நாடு எந்த நாடு என்ற விவரத்தை முதல்ல கேட்டுட்டு மற்ற வார்த்தை ரொம்ப வாரமா சொல்லியாக. எனவே நாடு எந்த நாடு? மண்டு வீடிக்க கண்டு ஒளிமாதே நீங்கள் வாழ்ந்திருக்கும் நாடது சொல் ஓதியே நாட்டின் பெருமை உறவுக்கு வந்தாலும் தங்களை கேட்டு வளர்த்து பெருமைகள் சேர்த்த தாய் தந்தையர்கள் யார் என்ற தத்துவத்தை கேட்கணுவதற்காக தாய் தந்தையர்கள் யார்? கண்டமலையிலிருந்து முகமாதே கண்டமலையிலிருந்து முகமாதே உங்கள் தந்தை தாயின் பேரனவோ செல்வமாகிய நாடு என்று கேட்டீர்கள். பற்றற்றல் மற்றும் மற்றவற்றை நாடுவாருக்கு ஒற்றை இடமாய் வழங்கும் வாழ்வு மலைக்கு அருகே உள்ள சிற்றோருக்கு சொந்தக்காரிய நான் தாங்க. என் நாடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல, முல்லையும் குறிஞ்சியும் முறையற்று இருந்து நள்ளியோல் பழுத்து நடந்து ஏறது பாலை என்பதில் விடவும் கொள்ளும் ஐந்தளமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். இதே குறிஞ்சி நிலைமை நிலவாகும். அது மட்டுமல்லங்க, மேற்கே பவளமலை நீங்கிட மெருவிடக்கம் ஆறுக்கூர் எழிலக்கம் தெற்கே பினாகமா திக்கில் 20 காதமா. ஆக ஒரு காலத்துக்கு 10 மைல் 20 காலத்துக்கு 20 பட்டா 200 மைல் சுற்றாவது இருந்தாலும் ஈசாடி என்று சொல்லக்கூடிய மூலையில திணியை விதைச்சிருக்கோம். ஆக நாடு தொண்டை நாடுங்க. ஒரு சிற்றூர் நிலமா குறிச்சி நிலம். தந்தை பேர் நம்பி தலைவன், தாயின் பேர் நங்கை மோகடி, எனது பேர் வள்ளி. எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கு. ஏன்னா காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ இடப்பெயர், பூர்வீக பெயர், நடப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது. இப்ப காரண பெயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கனக வெங்கை பூங்குரத்தியான்னு சொல்லுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரசின்னு சொல்லுவாங்க. தத்துவ பெயர் அப்படின்னா பசுங்கிளியான்னு சொல்லுவாங்க. தத்துவ இடப்பெயர் அப்படின்னா விழிமலர்னு சொல்லுவாங்க. பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவல்லின்னு சொல்லுவாங்க. ஆக நடப்பு பெயரோ வள்ளி, வந்தது நோக்கம் காவல், அமைத்திருப்பது பரல், அடைந்திருப்பது பருவம். இதான் என்னை பற்றி முழு வரும். வாங்க, என்ன கேட்க போறீங்க? முறையான பாடல் பாடுறீங்க. ஏன்னா வண்டி வள்ளி கற்கண்டு மொழி மாதிரி நீ வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு எது சொல் கோதைன்னு முறையான பாடல், கதை பாடல், சுவாமிகள் பாடல். இந்த கதை பாடல்கள்லாம் பாடல் நம்ம போட்டிருக்க வேஷத்துக்கே புண்ணியம். அதை தொட்டு ஆரம்பிச்சிங்க, மிக்க மகிழ்ச்சி. இருந்துட்டாலும் நல்ல அருமையான வாழ்த்து கொடுத்தீங்க. பூ போலே உன் புன்னகையுடன் ரொம்ப அருமையாக இருந்தது. மற்ற மகிழ்வு. இருந்துட்டாலும் இந்த இடத்துல கேள்வி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கீங்க. கைது கரைகளை தொடுக்கவா அப்படின்ற இடத்துல இருந்துட்டாலும் என்ன கேட்க போறீங்க, என்ன பேச போறீங்க? ஏன்னா சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு. சில நேரம் பேசாமல் இருந்து பழகிட்டு இருக்காங்க. அண்ணன் பேசிக்கிட்டே இருந்தீங்க, கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அறிவாளி சேர்ந்தா 3 பாதை, அறிவாளி முட்டாளி சேர்ந்தா 2 பாதை, முட்டாளு சேர்ந்தா ஒரே பாதைட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க எப்படி அறிவாளியா? ஏன்னா ஓரறிவு உள்ளதுன்னா என்ன சாமி? புல் பூண்டுகளுமா. ஆக ஈரறிவு உள்ளது அப்படின்னா மலஞ்செடி கொடிகள் இருக்கு. 3 அறிவு உள்ளது, அது நீர்வாழ்வற்று இருக்கு. 4 அறிவு உள்ளது, அது பறவைகளுக்கு. 5 அறிவு உள்ளது, அது விலங்குகளுக்கு. 6வது அறிவு மனிதனுக்கு. பகுத்து ஆராயக்கூடிய அறிவுக்கு பேரு. ஆக ஓரறிவு உள்ளது அப்படின்னா மரம் செடி கொடி, ஈரறிவு உள்ளது அப்படின்னா புழு பூச்சிகள், 3 அறிவு உள்ளது அப்படின்னா நீர்வாழ் பிராணிகள், 4 அறிவு உள்ளது அப்படின்னா பறவைகள், 5 அறிவு அப்படின்னா மிருகங்கள், 6வது அறிவு மனிதர்களுக்கு. எதுவுமே பகுத்து ஆராயக்கூடியது. சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளறிவு, பகுத்தறிவு. 6வது அறிவு யாருக்கு? மனிதர்களுக்கு. சரி, பகுத்தறிவு. எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும்.
அப்படின்ற ஒரு அறிவு. எதை சாப்பிடணுமோ அதை மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி 6வது அறிவு மனிதர்களுக்கு பகுத்தறிவு. ஆனா 7வது அறிவு யாருக்கு? உங்களை போன்ற முனிவர்களுக்கு, ரிஷிகளுக்கு இருக்காங்க. சரி. ஆக மனிதனை காட்டிலும் உங்களை போன்ற முனிவர்களுக்கு ஓரறிவு கூட அப்படின்னா எங்களை காட்டிலும் ஓரறிவு கூட உங்களுக்கு. நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்றது கொஞ்ச நேரத்துல தெரியும். வாங்க, நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையாவே வருவேன். அண்ணே அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையாவே வருவேன். முறை தவறிட்டீங்க வைங்களே, அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, அவரை கலையரிசி இப்படி பேசி போட்டாலேன்னு வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? பாத்துக்கிறோமாப்பா. ஆரம்பத்தில் நான் உட்காந்துருந்தீங்கல்ல, பாத்துக்கிறோம். நாரதா வள்ளியான்னு திறக்கிற எதிர்பார்க்கணும். நீங்க பேசுங்க, வாங்க. என்ன கேட்க போறீங்க, என்ன பேச போறீங்க? நீங்க முன்னேறு மாதிரி, நான் பின்னேறு மாதிரி. இந்த முன்னேறி எந்த வழிக்கு போதோ பின்னேற தொடர்ந்து கொண்டே வரும். முன்னேறி ஒருவேளை வேற மாதிரி போக பார்த்துச்சு அப்படின்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. வாங்க பேசுங்க, வாங்க சாமி பேசுங்க. செங்கையில் மான் தூக்கி, அங்கத்தில் ஒருவனை அடுத்து தூக்கி, திங்களை ஞாயிறை கதித்த தலைமையில் தூக்கி, அங்குங்கடாதபடி இருவர் தேடி கண்டறியாத கால் தூக்கி ஆளும் தெய்வமே, எமை கை தூக்கி ஆள் தெய்வமே. இறைவனுக்கு உதவி வணக்கம். நல்லா பேசுறீங்க, பேசக்கூடிய பொறுமைகள் இருக்கிறது. நீங்க முன்னேறு மாதிரி, நான் பின்னேறு போட, இது எப்படி போகுதோ அதை பொறுத்து நான் வரீங்க. வழிநாயகம் எந்த ஒரு கோணத்திலையும் எப்படிப்பட்ட இடத்துலையும் நம்ம இருக்கிற இடத்துல சரியா இருந்துட்டோம்னா யாருக்கு மரியாதை எப்பொழுதும் உண்டு. சங்குவன் தாமரைக்கு இரவு தண்ணீர், அங்கதை கொய்து விட்டால் அழுகை செய்த தண்ணீர் கொள்ளும். தொங்கவன் கரைந்து கொட்டான், சூரியன் காய்ந்து கொள்வான். தங்களை நினைகட்டால் எவரும் தயங்குவாரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? சூரியவான் தாமரை பூக்கு அப்பா போல, தண்ணீர் என்பது தாயார் போல. இந்த பூவா இருக்க வரைக்கும் அப்படி இருக்கும். அதை பிச்சு கரையில போட்டோம்னா சூரியனுடைய வெப்பம் தாங்காம அது காஞ்சி வீணா போயிடும். அதை பிச்சு அதே இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணிக்குள்ள போட்டோம்னா அந்த தண்ணியிலே கிடந்து அழுகி போயிடும். ஆக பூவா இருக்க வரைக்கும் அதுக்கு மரியாதை இருக்கு. இடம் மாறி போகும்பொழுது அது தலை மாறி போகுது. நான் அப்படித்தான் இருக்கிற இடத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து சிறப்போட பேசக்கூடியவன். இருக்கிற இடம் தெரியலாம நான் வாட்டுக்கு போன போக்கில் போவேன்னா என் போக்கில் நானும் போவேன். ஆக இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் என்னுடைய வார்த்தைகள்ல எந்த ஒரு இடத்துல கூட முறை தவறுன பேச்சு இருக்காது. அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது எல்லாம் இல்ல எனது குருநாதர் எனக்கு கத்துக் கொடுத்த பாடம். எனவே எப்படிப்பட்ட பேச்சா இருந்தாலும் நீங்க பேசுங்க. மேடை நாகரிகம் தவறாமல் பேசக்கூடிய பேச்ச நாம் பேச தயாராக்கேன். துணிந்தவனுக்கு துக்கம் இழைத்தா, தமிழ் படித்தவனுக்கு எப்பயும் வீழ்ச்சி இழைத்தா. பேசுங்க, எதை பேசுவோம். சபை நாகரிகம் ஒண்ணு வேணும் இல்ல, அது எப்பயும் தவறாது. கண்டிப்பா மரியாதைன்னு ஒண்ணு வேணும். அது தவறாம பேசுவேன். வாங்க பேசுவோம். பேசுவோமே. இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? தேவலோகத்துல இருந்து வந்திருக்கேமா. தேவலோகத்துல இருந்து என்ன உலகம்? இது பூலோகம். பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாதா, அப்படிதானேங்க? இருக்குங்க. அஷ்டமா சித்துக்கள் என்பது எத்தனை? மொத்தம் 8க்கு வடிவாக. 8க்கு பேர் தெரியுமா? அனிமா, மகிமா, லகிமா, ஹரிமா, பிரபத்தி, பிரகாபம், ஈசத்துவம், வசித்துவம். இது மொத்தம் 8 வகையான சித்துக்களை வகைப்படுத்தி கொடுத்தேன். இதிகாசம் என்பது எத்தனை? மொத்தம் 2 இருக்குமா. 2க்கு பேர் என்ன? ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். புராணங்கள் என்பது 18க்கு. 18க்கு பேர் என்ன? மச்ச புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், வாமன புராணம், ஆபுராணம், மகிஷி புராணம், பிரம்மாண்ட புராணம், மார்க்கண்டை புராணம், லிங்க புராணம், விநாயக புராணம். இப்படி 18 வகையான புராணங்கள் பூமியில் இருக்குமா. ஆக கலைகள் என்பது கலைகள் மொத்தம் 64 இருக்கு. தத்துவம் என்பது 96, தர்மம் என்பது 32, ஆகமங்கள் என்பது 28. இப்படி எத்தனையோ வகைகள் இருக்கு. பெருமை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு. விஷயம் உண்டு. சொல்லிருக்காங்கல்ல. சொல்லிருக்காங்க. ஆக ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அருமத்துக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டி, கோபத்தை அடக்க வேந்தன், குருமலை கொல்லா சீடல், பாவத்தை தீரா தீர்த்தா, பயனில்லை இருந்தும் எழுதாங்க. உலகத்துல 7 விருதும் கட்டாயம் பயனில்லை எழுதாங்க. பயனில்லாம போயிடக்கூடாது. அது பயனற்ற பேச்சா போகணும். நான் பேசிக்கிறீங்க. சரி, பேசுவோம். தப்பு. கேளுங்கள், தரப்படும், கட்டுங்கள், திறக்கப்படும், கேளுங்கள், கிடைக்கப்படும். கேட்டோனே கொடுத்தவர், அதை கர்ம கேட்காமற் கொடுத்தவர், பாரி, செத்தும் கொடுத்தவர், சீத காதி, கொய்து கொடுத்தவர், குமரவள்ளல், அறுத்து கொடுத்தவர், சிமி சக்கரவர்த்தி, பிள்ளைக்கு கொடுத்தவர், சின்னப்பனாயினார். தானம் கேட்டா தானம் கிடைக்கும். தர்மம் கேட்டா தர்மம் கிடைக்கும். நீதி கேட்டா நீதி கிடைக்கும். கேள்வி கேட்டா கட்டாயம் பதில் கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்கும். அப்படியா? அந்த இடத்துல வந்திருக்கீங்க. மனிதன் மனிதனுக்கு சொன்னது அது திருக்குறள். மனித தெய்வத்தை பார்த்து சொன்னது தேவார திருவாசகம் படிக்கால. தெய்வமே எனக்கு மனிதனுக்கு சொன்னது அது பகவத்கீதைக்கு பெருமை கொடுத்தான். அரம்ப மரம்ப மோதினா அங்கே கிண்ணற பறக்கும், மல்லைக்கு மோதினா அங்கே தீப்பொறி பறக்கும், மல்லைக்கு மண்ணாங்கட்டி மோதினா அங்கே வெட்டு தூசிதா பறக்கும், தேங்காயும் கல்லு மோதினா தேங்காய் உடைய. அப்படியா? சரி, வருவதும் போவதும் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது, அது பழியும் புகழும் என்று சொல்றோம். போனால் வராதது, மானமும் உயிரும். அப்படியா? நம்முடன் வருவது பாவ புண்ணியம், பிரிக்க முடியாதது, பாசத்தையும் பந்தத்தையும் அடக்க முடியாதது, ஆசையும் துக்கத்தையும் தவிர்க்க முடியாதது,
பசியின் தாகத்தையும் எல்லாருக்கும் சமமானது. அது பிறப்பு இறப்புன்னு பிறகு விட்டால. ஓ, எதை கேட்டாலும் சொல்லுவீங்களோ? அதை சொல்லத்தானே வந்திருக்கேன். அப்படியா? உங்க வேலையா தான். வாங்க சாமி. வயசு ஒரு. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 240 எழுத்துக்கள்னா 247 எழுத்துக்களை கொண்டது தமிழ் எழுத்துக்கள்னா மொத்த தமிழ் எழுத்துக்கள். உண்டு. வல்லினம் வள்ளினம் வந்து கசன தவற வெள்ளினம் என்பது எங்கட நமன இலீனம் என்றாலே என்னட வளலன்னா ஆக வல்லினம் என்பது தா. வெளியில் பண்ணுவது மீ இலீனம் என்றால் இல்லை என்று சொன்னார். ஒன்றை சேர்க்கும் பொழுது தமிழ் என்ற வார்த்தை பிறக்கும் என்று தமிழ் தமிழ் என்றாலே அது அமிர்த அமிர்த ஒழிக்கக்கூடிய அற்புத மொழியுமாண்ணா. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுக்குறீங்க. பாத்துக்கு கை வருவாரு. தட்டுங்கப்பா. எனக்கு என்ன உட்கார்ந்திருக்கீங்க? யாரும் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு வர்றாருல. சரி, இவங்க என்பது எத்தனை? மொத்தம் 4 இருக்குமா? 4. இவங்களுக்கு பேர் என்னங்க? கிரேதா, திரேதா, தோவரா, கலியுகம் என்று சொல்லக்கூடிய மொத்தம் 4 வகைப்படுத்தி கொடுத்தா. ஆக கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகம் இருக்கு. சொல்லி வச்சிருக்காங்கல்ல. சரிங்களா? பின்னாலே வந்தது ராமாயணா, அண்ணாலே வந்தது மகாபாரதம் அப்படின்னு இருக்காங்க. உண்மை. இப்ப இந்த கிருதாயுகத்திலே எந்த கதை நடந்தது? கிரேதாயத்துல இருந்து ஹரிச்சந்திர கதை, திரேதாயுகத்திலே ராமாயண கதை, துவாபரயுகத்திலே மகாபாரதம், கலியுகத்திலே கண்டனுடைய கதை. அப்படியா? உண்மைதான். கிருதாயுகம் எத்தனை வருடத்தை கொண்டது? 17,28,000 வருஷம். திரேதாயுகம் என்பது 12,96, துவாபரயுகம் என்பது 8,64, கலியுகம் என்பது 4,32. அப்படியா? கலியுகம் என்பது 4,32,000. உண்மைதான். ஆக மொத்தம் கூட்டி பார்த்தா 43,20,000 வருடங்களை கொண்டது. இது என்ன கணக்கு? சதுரயுக கணக்கு. ஓ, உங்க அப்பா பிரம்மனுக்கு ஒரு நாள் ஒரு பகல்ல முடிவு கட்டி பிறகு சத்தியா சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா. அப்படிதானே? உண்டு. அப்ப எதை கேட்டாலும் சொல்லுவீங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் கேக்குறேன், என்னம்மா? 18 வருட போர் யாராருக்கு நடந்தது? அது தேவ அசுர போர் வழிநாயகம். அப்படியா? உண்மைதான். 18 மாத போர் யாராருக்கு அது நடந்தது? ராமாயண போர் என்று சொல்வோம். 18 நாள் யாராருக்கு நடந்தது? சூரவதமனுக்கு சுப்பிரமணியன் நடக்கப்பட்ட போர் என்று சொல்வோம். 18 வாரம் யாராருக்கு அது நடந்தது? பாரதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத குருச்சேத்திர போர் என்று சொல்வோம். எதை கேட்டாலும் சொல்லுவீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கேன். 18 நாளிகை யாராருக்கு நடந்தது? சேர செங்குட்டுவனுக்கு கனக விஜயனுக்கு நடக்கப்பட்ட போர் வழிநாயகம். அப்படிங்களாங்க? சரிங்க. ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் கற்காத கல்வி, மூவட்டில் நிலவாத திருமணம், நாலட்டில் பிரமாத பிள்ளை, ஐந்தத்தில் தேடாத செல்வம், ஆறட்டில் சுற்றாத தலம், ஏழட்டில் பண்ணாத ஞானம், எண்ணத்தில் அடையாத ஓய்ந்து நிலையின அப்படின்னு இருக்காங்க. 8 8 பரம சத்தியம். மன்னனுடைய வாழ்க்கை 8க்குள்ள இருக்குன்னா 8க்குள்ளே அடக்கம் உண்மைதானே? சொல்லி வச்சிருக்காங்கல்ல. நான் கேக்குறேன், என்னம்மா? நீ கேள்வி எப்ப மாதிரி நாடகத்தை நான் நல்லா கேட்பேன். நீ அப்ப இது வரைக்கும் கேட்டதெல்லாம் இதெல்லாம் சும்மா இப்பதான் இன்னைக்கு ஆரம்பிக்கவே இல்லை என்னன்னு. சரி. வாங்க. ஆக நல்லா பேசுறீங்க சாமி. நடந்தபடியா பதில் சொல்றால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேள்வி கேட்கலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விளக்கணும்னா தூண்டு கொண்டு இருக்கணும். ரொம்ப தூண்டுறோம்னா வழக்கு வினா பெரும் தூண்டுறாளுக்கு புறப்படலாம். ரொம்ப தூண்டி விட கூடாது, அளவோடு இருக்கணும். சரி வாங்க. சரி. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நினைச்சிட்டு அமிர்தமே நஞ்சுன்ற போது அப்பாற்பட்ட நம்ம எல்லாம் படுது. சரி, அதெல்லாம் சரி. பேசுவோம். இப்ப அவங்கள்ட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னா, ஆரம்பத்துல வந்தோடனே கேட்டோடனே கொடுத்தது யாருன்னு சொன்னீங்க? கர்ணன் சொன்னேன். கர்ணனா? உண்மைதான். கர்ணன் வந்து என்ன வல்லன்றாங்க? கொடை வள்ளல் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் கர்ணனை கொடை வல்லன்னு சொல்றாங்க? கொடை கொடுத்தனால கொடை வள்ளல் சொல்லிட்டு இருக்கோம். பாருங்க, சம்பந்தம் இல்லாம கொடை கொடுத்ததுனால கொடை கொடுத்தது என்னன்னு காரணம் வேணும்ல. போகட்டும். ராமசாமி, ஏன்னா மகாபாரத கதை வந்தோடனே யாரோ கேள்வி எல்லாம் நாரதத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உள்ள கேட்டுக்கிட்டு தான் இருந்து அந்த வேலை யாருப்பா பார்த்தது? உட்கார்ந்துருக்காரா? எந்திரிச்சு போயிட்டாரா? கேட்டவருக்கு எந்திரிச்சு போயிட்டாரா? சார் வாங்க சாமி. நல்ல ஒரு பேச்சு பண்ணினாங்க. இந்த ரயில் போறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன பின்னாலதே ரயில் போன பின்னாலதே தண்டவாளம் தெரியும். பல பேர் பேசி முடிச்சானாலதான் வண்டவாளம்லாம் என்னன்னு தெரியும். போகட்டும். அதனாலதான் கொஞ்சம் நேரம் பொறுமையா இருந்து கண்டிப்பா பேசுறீங்க. பேசக்கூடிய பொறுமை கிட்ட கொடினாக்கம் நல்ல ஒரு கருத்து. எத்தனை பேர் கொடை கொடுத்திருக்கார்கள்? எத்தனை பேர் கொடை கொடுத்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க? கொடை வள்ளல் அப்படின்னு கர்ணன் சொன்னீங்க. ஐயா, ரயில் தண்டவாளத்துல போறது சரி சரி. இப்ப நீங்க பதில சொன்னீங்கன்னா உங்க வண்டவாளம் என்னன்னு தெரியும். பேசுறது தப்பு இல்ல. எந்த ஒரு இடத்துக்கு எப்படிப்பட்ட தன்மையில பேசுற கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு மேடை பேச்சாளருக்கு அழகே ஒரு மேடையில எதை பேசணும்ன்றத தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டு எதை பேசக்கூடாதுன்னு தெரியணும். அது தெரிஞ்சுக்கிட்டாதான் பேச்சாளர் முடியும். 4 பேர் கூட்டத்துல எதை தெரியும்? பெரிய மனுஷன் நீ இதை பேசலாமான்னு அதுக்கப்புறம் ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்க மாட்டாங்க. ஆக இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பேசக்கூடிய பேச்ச சரியா பேசணும். நீங்க சொன்னீங்க எத்தனை பேர் இருக்கார்கள்? எத்தனை பேர் இருந்தாலும் கொடை வள்ளல் அதுவும் குறிப்பிட்டு வெளிப்படுறதா? ஏன் மத்தவங்க கொடுக்கலையா? மட்டும் சொல்றாங்க. என்ன காரணம்? நல்லா பேச்சுமா. நீ பேசுற பேச்சிருக்கட்டும். நீங்க வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த இடத்துக்கு யாருங்க? இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன்? உங்களை எதுக்கு வழியாக கேட்டோம்னா பதில் சொல்லு. எதுக்கு எதுக்காக என்னை கேட்காத. சரியா? கேட்ட கேள்வி இருக்கட்டும். தாங்கள் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? தாங்கள் எதற்காக வந்திருக்கீங்கன்னு எல்லோருக்கும் தெரியும். சரி, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியும். நான் சொல்லாம போன்னு சொல்லலையே. அப்படியே உங்களுக்கு சொல்லலையும் சொல்லலையே. நானு சொல்லலையும் சொல்லாதே மறுப்பு பேசுறேன். நான் கேட்டதுக்கு வாங்க. நீங்க வந்திருக்க எதுக்காக? நான் எதற்காக வந்திருக்கேன்னா காவலுக்காக வந்திருக்கேன். காவலுக்காக? என்ன காவல்? திணைக்காவல். என்னென்ன திணை இருக்கு? 5 திணைன்னு சொல்லுவாங்க. 5 திணை இருக்கு. சொல்ல போனா கருந்திணை, சிந்து
கருந்தினை கருந்தினை செந்தினை கருந்தினை யாருக்கு? கருந்தினை எங்கள் உணவிற்கு. செந்தினை செந்தினை வந்து முருகப்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட முருகனுக்காக நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. முருகன் நெத்தியில என்ன ஓட்டிருக்காரு? முருகன் வந்து நெற்றியில என்ன பட்டதா? நீங்க என்ன ஓட்டிருக்கீங்க? நாங்களும் பட்டதா. முருகன் யார் நினைச்சு பட்ட ஓட்டிருக்காரு? அது அவங்க அப்பா சிவனை நினைச்சு பட்டதானே போட்டிருக்காரு. ஆமா. அந்த பட்டைக்கு பேர் என்ன சொன்னீங்க? பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. நம்ம கதை இதான் கதை. தெரிஞ்சதானே? இதுதாயா கதை. நீங்க சொன்னீங்க ஒரு பேச்சு மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம். ராமாயணத்துல யாருக்கு யாருக்கு போறோம் தெரியுமா? என்னங்க இது? என்னங்க நீங்க 18 வருடம் எல்லாம் சொல்லி நான் சொன்னேன், நீங்க சொல்லல. ராமாயணத்துல கதாநாயகி அப்படின்னா ராமனாகப்பட்டவர். சரி, ராமனுக்கு எதிரி யாருன்னா ராவணேஸ்வரன் தானே. அப்ப போர் யாருக்கு யாருக்கு வந்திருக்கு? ராமனுக்கு ராவணேஸ்வரனுக்கு. அதுக்கு முன்னாடி 1000 பேருக்கு வந்திருக்கலாம். சரி. ஆனா கதையை சொல்லக்கூடிய விஷயங்கள் ராமனுக்கும் இருக்கக்கூடிய ராவணனுக்கு அந்த போரை மட்டும் விவரிக்குது அதிகமா. அப்புறம் சுக்கிரீவ மாளிகை நடந்துச்சு, அதெல்லாம் தனிப்பட்ட கதை. ஆனால் ராமாயண போர் ராமனுக்கும் ராவணேஸ்வரனுடைய. மகாபாரத போர் யாருக்கு? மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். பாண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேரு? பாண்டவர்கள்ல வந்து மொத்தம் பாண்டு புத்திரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 பேருங்க. யார் புத்திரர்கள்? பாண்டு புத்திரர். யார் புத்திரர்? பாண்டு மன்னனுடைய புத்திரர்னு சொல்லுவாங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். பாண்டு புத்திரர்னு சொல்லுவாங்களா இல்ல நீங்க சொல்றீங்களா? என்ன சொல்லுவாங்கன்னா தான் உண்மை. பாண்டு புத்திரர்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ராமசாமி இருக்கா அப்படின்னா அவருக்கு பிறந்த மகன் என்ன சொல்லுவான்? ராமசாமி மகன்பா அப்படின்னு. ராமசாமிக்கு தம்பி இருந்து அவருக்கு ஒரு பயம் இருந்திருந்தா ராமசாமி தம்பி மயமான்னு சொல்லுவான். ராமசாமி மயன் சொல்வதல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், பாண்டு புத்திரர்கள் சொல்லுவா, நீங்க சொல்றீங்களே, பாண்டுக்கு பிறந்தவர்களா பாண்டவர்கள்? பாண்டு புத்திரர் தான் சொல்லுவாங்க. ஆனா பாண்டு புத்திரர் கிடையாது. பாண்டுக்கு பிறக்காத புத்திரர்களை பாண்டு புத்திரன்னு ஏன் சொல்லணும்? அப்ப பிறந்தது யாருக்கு? என்னப்பா அப்படி கையாட்டுறீங்களே? என்னப்பா சபாச பதில் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வி அப்படித்தானே இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல நாடகம் நடக்கிற இந்த ஊர் நாடகம்னா இங்கதான் வரணும். இங்க நாடகத்தை போட்டு பக்கத்தூர்ல போய் நான் பாக்குறேன். அப்படி இங்க யாரும் வந்து பார்க்க முடியும்? இப்ப பாண்டுக்கு பிறக்காத புத்திரர்களை பாண்டு புத்திரர் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அப்ப பிறந்தது யாருக்கு? யாருக்கு யாருக்கு சொல்லுவோம் நாங்க. கர்ணனையா கொடைவள்ளல். நான் வரேன் இடத்துக்கு கொள்ள. நான் வச்சிருக்க சின்ன புள்ளி, பல சிறு புள்ளி தான் வைக்கிறது. அந்த புள்ளி தான் தொடச்சு போகணும். ஏன்னா இந்த மாதிரி கேள்வியை கேட்டாதான் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இல்லாட்டி அங்கிட்டு இங்கிட்டு கலக்க வட்ட மாதிரி யோசிச்சுட்டு இருப்ப. யோசிக்கிட்டது ஆக என்னமா எனக்கு 3 மணி வந்தா இம்ச வந்தா நல்லதுதானே. இந்த இம்சையை வரட்டத நான் வந்து உலகத்துல மனுஷனுக்கு துன்பம்னு ஒண்ணு வரலைன்னா பல பேர் சாமியவே நினைக்க மாட்டாங்க. அது உண்மையே. அதுக்காக துன்பம் வர்றது. துன்பம்னு ஒண்ணு இருந்தா துன்பம் வரதே. அங்க பல்வேறு வேதனைகள் மத்தியில நீங்க கேட்டீங்க எத்தனை பெருமைகள் இந்த உலகத்துல இருக்கு. கர்ணனை மட்டும் இன்ன வரைக்கும் கொடைவன் பல கதை என்று வெளியாகும். ஒரு கதையா 2 கதையா எண்ணற்ற கதைகள் அடிக்கிட்டு போலாம். அத்தனை கதை இருந்தாலும் ரத்ன சுருக்கமா ஒத்த கதை உனக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட கதை என்ன கேட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனோட வழிபோக்கன் போல வந்துட்டு இருக்காரு. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வரும்பொழுது அப்பதான் பேச்சு எங்க பார்த்தாலும் கர்ணன் போட முடியுமா, கர்ணனோட கொடை கொடுக்க முடியுமா, கர்ணனோட கொடுக்க முடியுமான்னு பேச அர்ஜுனனுக்கு கேட்டு 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 காது ஒரு முறை ஆச்சு. பக்கத்துல அந்த கிருஷ்ணனை கேட்டாராம், என்ன கிருஷ்ணா எப்ப பார்த்தாலும் கொடை வெள்ள கர்ணன் இப்படி பேசுறாங்களே, ஏன் மத்தால ஊர்வலத்தை கொடுக்கலையா, இல்ல எந்த பொறுமை யாருக்கு தானதர்மம் பண்ணலையா, ஏன் இந்த கர்ணனை மட்டும் சொல்றான்னு கேட்கப்படுது. உன் ஐயத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், வருத்தப்படாத அர்ஜுனா, ஏன் அவனை மட்டும் அப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கிறேன் சொல்லும் பொழுது அப்பதான் அர்ஜுனனை கூப்பிட்டு சொன்னாரா, அவரை மட்டும் ஏன் கர்ணே கொடை வெள்ள சொல்லக்கூடிய காரணம் இருக்குன்னா விஷயம் இல்லாமல் பிறப்பதல்ல, அதற்கு பின்னணியில் ஒரு கருத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்பதான் சொன்னார். ஒரு தங்க மலை, மிகப்பெரிய தங்க மலை, அந்த தங்க மலைய பாண்டவரிடம் கொடுத்து என்ன பண்றீங்க நீங்க எல்லாம் பக்கத்துல இருந்து இந்த மலைய தங்க மலைய இன்னைக்கு பொழுது சாய்வதற்குள்ளாக இந்த தானமணி முடிக்கணும். இந்த தங்க மலையை முழுவதும் நீங்க தானமணி முடிச்சுட்டீங்கன்னா நீங்க கொடை எடுப்பதுல பெரியார் எவ்வளவு தூரம் கொடுத்துருக்கீங்கன்னு பாப்பா அப்படின்னு சொல்லி தங்க மலையை ஒப்படைக்கும் பொழுது இவங்க கொடுத்து 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 பாக்குறாங்க. கொடுத்தாலும் பொழுது சாஞ்சு முடிச்சாச்சு, இன்னும் கால்வாசியோட குறையல, கால் பகுதியோட குறையல, கால் பகுதி கூட அவ்வளவு பெரிய மலையில குறைய முடியல. என்ன கொடுக்க முடியலையே, இவ்வளவு பெரிய மலை இருக்குது, என்ன கொடுக்க முடிகிறது, கொடுத்து கொடுத்து பார்த்தா எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான், அதனால கொடுக்க முடியவில்லை, கொடுத்தது இவ்வளவுதான் சொல்லி ஒப்படைச்சாச்சு தங்க மலையை. பார்த்தா கிருஷ்ணன் நீங்க கொடுத்த கொடை இவ்வளவுதானா, சரி போயிட்டு போட்டோம். இப்ப பாருங்க கர்ணனையே கொடை வேணும் சொல்ல ஒரு சான்று வேணும்ல, இப்ப பாருங்கன்னு சொல்லி திரும்புறதுக்குள்ள கர்ணன் அந்த வழியா வர அப்பதான் பார்த்தாரா, பாருங்களேன் பார்க்க சாமியை கோயிலுக்கு பார்க்க போனோம்னா சாமியை எதுக்கு வந்த கதையா, கர்ணா நீனே வந்துட்ட, நீ என்ன பண்ற கன்றா, உனக்கு ஒரு நிபந்தனை, இந்தா நீ இந்த தங்கமலை வச்சுக்க, பொழுது சாகிறதுக்குள்ள இதை தானம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு கர்ணன்ட்ட சொன்னோன்னு கர்ணன் பார்த்தானா, பொழுது சாகிறதுக்குள்ளயா, அவ்வளவு நேரம் எனக்கு எதுக்கு கண்ணா நீ கொடுக்குற, அவ்வளவு நேரம் எனக்கு தேவையில்ல, இப்பொழுதே கொடுத்து முடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வழிய வறுமையில் பாடுபட்ட ஏழை ஒருவன் போய்கிட்டு இருந்தான். அந்த ஏழையை பார்த்த கர்ணன் சொன்னானா, இங்க வாங்க இந்த மொத்த மலையும் உனக்காக நான் தானமாக கொடுக்குறேன்னு ஒருத்தருக்கே கொடுத்து முடிச்சானா.
அப்பத்தான் பார்த்தானா, பாத்தியா கண்ணா இவ்வளவு பெரிய சூட்சம் நடந்திருக்கு, மொத்த மலையும் கர்ணன் கொடுத்துட்டான். அர்ஜுனை கூப்பிட்டு சொல்லுகிறார், அர்ஜுனா நீ ஒத்த தங்க மலைய ஒருவனுக்கா முழுசா கொடுக்கணும்னு சொல்லி பாதி பாதியா கொடுத்துக்கிட்டு இருந்த. ஆனா கர்ணன் அப்படி நினைக்கல. கொடுக்கறன்ற எண்ணம் வந்தா மொத்தமா போனான்னு பாதியா போனான்னு கொடுக்கின்ற எண்ணம் மட்டுமே கர்ணனும் இருந்தது. அதனால ஒத்த மலையை அவ்வளவு பெரிய தங்க மலையை ஒருத்தனுக்கு மட்டுமே கொடுத்தான். எனவே ஒருத்தனுக்கு மட்டுமா கொடுக்கணும் இவ்வளவு பெரிய மலையை யோசிச்ச நீ எங்க? ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் ஈடாகன்னு சொல்லி ஒட்டுமொத்தத்தையும் கொடுத்த கர்ணன் எங்கே? எனவே கர்ணனை கொடைவன் சொல்லி கொடுத்தான். இது ஒரு காரணங்கள். ஆரம்ப காலகட்டங்கள்ல எத்தனையோ சிறப்பு இருந்தாலும் குடிக்கக்கூடிய இடத்துல பார்த்த தானம் கேட்க போன இருக்கக்கூடிய இடம் இதுவாக இருந்தாலும் வறியவன் கேட்டு வந்துட்டானே என்பதற்காக தான் எண்ணெய் தேய்த்து குடிக்க வைத்திருந்த தங்க கிண்ணத்தை எடுத்து கொடுத்தானா கண்ணே. பக்கத்துல இருக்க குடிக்கிறத கேட்டானா, ஏங்கறனா நீ இந்த இடத்துல என்ன கிண்ணத்தை கொடுத்த, வறியவன் கேட்டானு கொடுத்த, அதான் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இடது கையால கொடுக்கலாமா, இடது கையால கொடுக்கிற வழக்கமானு கேட்கும் பொழுது அப்பதான் கர்ணன் சொன்ன, ஐயா இடது கையால தானத்தை கொடுக்கணும் எனக்கு தெரியும், ஏன் இருந்தாலும் இடது கையால கொடுத்தேன்னா இடது கையில இருந்து வலது கைக்கு மாத்துறதுக்குள்ள இவனுக்கு நம்ம இந்த கிண்ணத்தையா கொடுக்கணும், வேற ஒரு கொடுக்காம எண்ணம் வந்துட்டா போச்சு. ஆக கொடுக்கிற எண்ணங்கள் வரும்போதே கொடுக்கணும், அதை கொடுத்ததுக்கு மரியாதை. அதனால பல பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க கைகள் கொடுக்கிறது கூட இடது கை வலது கை தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட பெருமை அங்க உருவாச்சு. எனவே கொடுக்கிற எண்ணம் படிச்சவன் கண்ணே. எல்லாரும் சாமி கிட்ட இருந்து கேட்கும் பொழுது சாமியே ஒருத்தன் கை கட்டி உன்னிட்ட இருக்கிறத தானு கேட்டுச்சுன்னா அப்படிப்பட்ட கண்ண பரமாத்மா உயிருக்கு போராடக்கூடிய நிலையில கூட உயிர் போக போகுது அப்படின்னு தெரியும் போது இன்னும் மட்டும் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் கொடுத்து இழந்துட்ட, ஆனா உயிர் மட்டும் போகாம இருக்கிற உன்னை காத்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தேன். எதிரா காக்குன்னு பார்த்தா கர்ணா நீ செய்த தர்மமும் தானமும் உன்னை காத்துக்கிட்டு இருக்கு, அதனால உயிர் போட தர்மம் காத்திருப்பதனால உயிர் போகான்னு சொல்லி அந்த வடிவம் எடுத்து வந்து கேட்ட. எல்லாருக்கும் தானம் கொடுத்தியே, எனக்கு ஏதாவது கொடுப்பா, குத்துயிரும் குலவீரமா கிடக்கிற என்ற எண்ணெயா இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்கும் பொழுது இருக்கத கொடு. சரி என்கிட்ட இருக்கத கேட்டு வாங்கி சொல்லும் போது உன் ரத்த குருதியினாலே நீ செய்த பாவ புண்ணிய அனைத்தையும் கொடு அப்படின்னு கேட்கும் போது செய்த புண்ணியத்தை அனைத்தையும் நான் கொடுக்கிறேன் சொல்லி ரத்தத்தால தான வைத்து கொடுத்தான். சாகுற நிலையில கூட ஒருத்தன் கொடை கொடுத்தான்னா அவன் கர்ணன். அதனால இன்ன வரைக்கும் கர்ணனை குடைவள்ளல் என்று இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கான். பேசுறமா இல்லையா? உண்மையை சொன்னா எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கணும். உண்மையிலேயே அருமையான ஒரு விளக்கம், நல்லது ஒரு விளக்கம், பாராட்டக்கூடிய விஷயம். என்ன சாமி இப்ப நீங்க வந்த விஷயத்த சொல்றீங்களா? வந்த விஷயத்த பேசாம சொந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. சொந்த விஷயத்த பேசுறாங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க.